இப்போ நான் சொன்ன கணக்குப்படி அந்த 50 லட்சம் அது எப்போ வரும்? அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? இதுக்கு தான் சொல்றது அப்படியே போட்டு வாங்கிறது அப்படின்னு. ஏதோ உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிவிட்டு உங்க கையிலேருந்தே காசு எடுத்து அதையே உங்களுக்கு கொடுத்துப்புட்டு நாங்க தான் கொடுத்தோம் பத்தியா அப்படின்னு பேர் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. வரி போடுறதுன்னா போடு, மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுனா கொடுக்காத. யாரும் இங்க வந்து பட்சி முன்னுக்கு வந்துடக்கூடாது. பாரதிய ஜனதாங்கிற ஒரு அயோக்கியனால உங்க எல்லாத்துக்குமே நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. யாருக்கு? எனக்கா? இப்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. பார்க்கலாமா யாருக்கு நரம்பு தளர்ச்சி? பாருங்க, கையை சேர்த்து நிக்க கூடாது. அத மாதிரிதான் அது வந்து அவங்களுடைய பாரம்பரியம். அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அண்ணே அவர் வந்து வேற எங்கேருந்தோ வந்தவர். ஏங்க, கோயில்ல போய் பாரத மாதாவுக்கு ஜெய் உன் கட்சி ஆபீஸ்ல போய் சொல்லு, இல்ல மக்கள் மத்தியில ஓட்டு கேட்கல போய் சொல்லு. பாரத மாதான்றது நம்ம எல்லாருக்கும் மாதாங்க. ஆமா, மாதா. வாய் மூடுங்க, வாய் மூடுங்க. சும்மா இருங்க, சும்மா இந்த காலைய வச்சுக்காதீங்க. கட்சி இங்க பாருங்க, உங்க எங்க ஒண்ணா கத்துவோம். ஏதோ இப்ப நான் கத்துறேன் பாரத மாதா கி ஜெய். என்ன பண்ணுவேன்னா கத்துறது என்ன பண்ணுவேன்னா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று இருவருக்கும் வணக்கம் சார். நாங்க ஓய்வூதியம் திட்டத்தை வந்து அமலப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆல்ரெடி மத்திய அரசு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, அதை காப்பி அடிச்சுதான் இதை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி பாருங்க, அவர் காப்பி அடிச்சாரா இல்ல டீ அடிச்சாரா அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரல. இப்போ இவங்க என்ன கேட்டாங்க? ஓபிஎஸ் வேணும்னு கேட்டாங்க. அது என்ன ஓபிஎஸ்னாலே இபிஎஸ்க்கும் பிடிக்கல, எம்கேஎஸ்க்கும் பிடிக்கல, அது வேற விஷயம். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்னென்ன கரெக்ட் தானே? ஆமா, அது ஒரு பேர்டன் தான். நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ்ல என்ன இருந்தது? உங்ககிட்ட ஒரு காசு பிடிக்க மாட்டாங்க, பிஎஃப் பிடிப்பாங்க, அது வட்டியோட திருப்பி குத்துற போறாங்க. அது நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அனிமிக்கு அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் ஒரு அப்ளிகேஷனை போட்டு பணத்தை உருவிடுவோம். இந்த பென்ஷன் இருக்குது, பென்ஷனுக்கு அப்புறமா அதுக்கு டிஏ இருக்குது. அண்ட் அந்த பென்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவை இந்த பே கமிஷன் வந்து ரிவைஸ் ஆகும் பொழுதும் அதே மாதிரி பென்ஷனும் ரிவைஸ் ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் இப்போ வந்து போன பே கமிஷனில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மிலிட்ரியில் கொடுக்குற ஓஆர்ஓபி மாதிரி இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் எத்தனை இயர் சர்வீஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இருக்கவன் என்ன பேசிக் வாங்குவானோ அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி பென்ஷன் அப்படின்னு கொண்டு வந்து வரேன். இது இந்த விஷயத்துலலாம் நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா ஆமா, ரைட்டுங்களா சார்? ஐ எம் பென்ஷனர், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இருங்க, இது பாருங்க, இந்த இன்ட்ரிகசிஸ்லாம் தெரியாது, நீங்க விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஓஆர்ஓபி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த பென்ஷனும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க, அண்ணன் பாக்கெட்லேருந்து அப்படியே பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுத்து அதை வந்து நாங்கள் பேங்க்கில் போடுவோம். அப்புறம் அண்ணே நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆகிறீங்களோ அன்றைக்கி நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். இவங்க கேட்டது ஓபிஎஸ், அதில் 10% டிடக்ஷன் அப்படின்ற பேச்சே கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சு என்பிஎஸ்னு கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த யூபிஎஸ்னு கொண்டு வந்தாங்க. அதுலேயும் மினிமம் 50% பென்ஷன் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையே தான் வந்து இப்போது முற்றிலும் புதிய பாக்கிலே, அதாவது இந்த ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டு மத்திய அரசு கூட இணைஞ்சே வந்து இதை பண்ணிருக்கலாம். அதாவது ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டு மேலே நம்ம ஒரு கவர் ஒட்டி விற்போம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிறாங்க. சரி, பண்ணிட்டு போட்டோம், நான் அதை தப்புன்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுடைய பேர்டன் குறையுது அப்படின்னா ஓகே. ஆனால் அதுக்காக நாங்கள் அள்ளி குத்துட்டோம், அப்படியே எங்களுக்கு சொம அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்க, இதை தான் ஏற்றுக்க முடியாது. நான் சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன். 20,000 ரூபா சம்பளம் வாங்க ஒருத்தர், லெட்டஸ் சே வருஷம் 3% இன்க்ரிமெண்ட். நான் இதில் டிஏவெல்லாம் சேர்க்கலை, வெறும் சம்பளத்தை மட்டுமே சொல்கிறேன். வருஷம் 3% சம்பளம் ஏறி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 38 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிறாருன்னு சொன்னால் இந்த 10% பிடிக்கிறாங்க இல்லையா, நீங்கள் இந்த பென்ஷன் நீங்கள்லாம் ஒன்றும் வந்து கதை சொல்ல வேணாம். நானே வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து என்னோட 20,000 ரூபா இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு மாதம் 20,000 ரூபா சம்பளம். அப்போது 10%னா 2,000 ரூபா, இதை நான் அப்படியே பேங்க்கில் போட்டுடுறேன் ரெக்கரிங் டெபாசிட்டில். அடுத்த வருஷம் 3% ஏறுது, 600 ரூபா. அப்போது அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு 60 ரூபா சேர்த்து 2,060 ரூபா அப்படின்னு நான் 38 வருஷமும் நான் ஆர்டியில் போட்டுட்டு வந்தேன்னா, இவங்க சொல்கிற மாதிரி இந்த கிராஜுவிட்டி அப்படின்னு 25 லட்ச ரூபா கொடுப்போம்னு சொல்றாங்க. நீங்க கொடுக்க வேணாம், இது ஏதோ நீங்க பெரிய மனசு பண்ணி யார் விட்டு பணத்தையும் எடுத்து கொடுக்கல. நீங்க இந்த மாதிரி 38 வருஷம் போட்டுட்டு வந்தீங்கன்னா 38வது வருஷம் ரிட்டையர் ஆகும் போது
உங்க கையில கிட்டத்தட்ட 74 இல்ல 75 லட்சம் ரூபாய் கையில இருக்கும். அந்த 75ல 25 லட்சத்தை நீங்க லம்சமா எடுத்துட்டு 50 லட்சத்தை நீங்க அப்படியே எஃப்டியில போட்டீங்கன்னா 8% வட்டி அப்படின்னா கூட 4 லட்சம் ரூபா வரும். 4 லட்சம் ரூபா போது 33,000 ரூபா. ஸோ அந்த வருஷம் 3% ஏறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 38 வருஷத்துல ரிட்டையர் ஆகும் போது நீங்க ரவுண்டா சொல்லணும்னா ஒரு 60,000 ரூபாய் பென்ஷன் இது சம்பளம் வாங்குவீங்க. அப்போ 30,000 ரூபாய் பென்ஷன் போது 33,000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் வரும். சரியா? அடுத்தது அந்த 50 லட்சம் ரூபா அப்படியே இருக்கும் எஃப்டியில். காலத்துக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணலாம், உங்க பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம், உங்க பேரங்க யூஸ் பண்ணலாம், அதை அப்படியே போட்டுட்டு வரலாம். ஆனா இங்க அந்த கார்பஸ் கிடையாது, பென்ஷன் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஒன்னே சொல்லுவாங்க, அது பாருங்க இன்னைக்கு 20,000னா 38 வருஷம் கழிச்சும் 20,000 இருக்காது அப்படின்னு. நான் கணக்கு சிம்பிளா வரணுன்றதுக்காக சொல்றேன், புரியுதுங்களா? ஏன்னா எவ்வரி பே கமிஷன் வரும்போது மினிமம் 2.5 டைம்ஸ் பேசிக் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 10 வருஷத்துல உங்களுடைய பேசிக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா, லெட் அஸ் சே இப்போ 20,000 வாங்குறீங்க, 10 வருஷத்துல இதை ஒரு 50,000 ஆக்குறாங்கன்னு சொன்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி 5,000 ரூபாய் நீங்க போடுவீங்க ஆர்டியில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அக்குமுலேட்டட் கார்பஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இவங்க சொல்றாங்கல்ல நாங்கள் பென்ஷன் கொடுக்குறோம் 50%ன்னு. இப்போ நான் சொன்ன கணக்குப்படி அந்த 50 லட்சம் அது எப்போ வரும்? அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? இதுக்குதான் சொல்றது அப்படியே போட்டு வாங்கிறது அப்படின்னு. ஏதோ உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிவிட்டு உங்க கையிலேருந்தே காசு எடுத்து அதையே உங்களுக்கு கொடுத்துப்புட்டு நாங்க தான் கொடுத்தோம் பத்தியா அப்படின்னு பேர் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. இதுல இதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்ணிக்கிறாங்க. ஆனா விளக்கெண்ணெய்ங்க நாங்க பாத்தீங்களா அப்படியே சாதிச்சிட்டோம், அரசு ஊழியர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டோம் இப்படின்லாம் அங்க யாரும் சொல்லல. என்பிஎஸ் இருந்தது, அதை யூபிஎஸ்ன்னு மாத்தினாங்க. அதே மாதிரி இது மேட்சிங் கான்ட்ரிபியூஷனு, அதுக்கப்புறம் அந்த 50% அஷ்யூர்டு, இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க, அந்த மாதிரி என்பிஎஸ்ல இருக்கவங்கலாம் யூபிஎஸ்க்கு வாங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் வந்தது, ஆப்ஷன் கொடுத்தவங்க கொடுத்தாங்க பென்ஷன் வேணும்னு, அதோட முடிச்சு போச்சு. இவங்கெல்லாம் டமாராச்சிக்கவே இல்லை. ஆனால் இவங்க பண்ணது கூட தெரியாம, ஐயோ பாவம் அந்த அரசு ஊழியர்கள், ஏய் நம்ம காசை தான் ஏன் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்றது கூட தெரியாம லட்டு கொடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு அல்வா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாம, புரியுதுங்களா? அடுத்தது அண்ணன் சொன்னாரு ஜெயலலிதா அவர்கள் அதை எடுத்துட்டார் அப்படின்னாரு. சரி, ஜெயலலிதா அவர்கள் எடுத்தார். இந்தியாவில் பல மாநிலங்கள்ல ஓபிஎஸ் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லாதீங்க, இங்கேயும் ஓபிஎஸ் கிடையாது, ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு தர்ம யுத்தம்லாம் நடத்தினாங்க அரசு ஊழியர்கள். ஸோ ஜெயலலிதா ஏன் பாக்குறீங்க? இல்ல கதை விடுறீங்க, நல்லா இருக்கு கதை. ஜெயலலிதா அவர்கள் இதை தூக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வெரி குட். எப்போ 2004 வாக்குலேருந்து இது அமலுக்கு வந்து விட்டது என்பிஎஸ் அப்படின்றது. இதுல 2006லேருந்து 11 யார் ஆட்சியில் இருந்தாங்க? யாருங்க? அப்பெல்லாம் இது அவங்க கண்ணுக்கு தெரியலையா? சரி, 2021 ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. தேதி போட்டா குத்தம்? ஒருத்தர் கேட்டாரா இல்லையா? எலெக்ஷன் வரும்போது அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஏன்னா கதற வச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லாட்டா ஞாபகம் இருக்காது. முதல்லயே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 21 பதவிக்கு வந்த உடனே ஓபிஎஸ் கொடுத்துருந்தாங்க, இல்லை இந்த பென்ஷன் ஸ்கீமை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா இவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருந்திருக்காது. அடுத்தது அவங்க அதை மறந்துவிட்டு இப்போ வரும்போது எனக்கு அத்தை கொடு, இத்தை கொடு, இன்னும் இதை கொடு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அப்படியே கடைசி வரைக்கும் அவங்கள காக்க வச்சு கொடுக்கணும். அப்போதான் அதுக்கு மேல நிக்கிறதுக்கு தெம்பு இருக்காது காலில். சரி ஏதோ குத்தாங்களே அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கிட்டேருந்து 10% பிடிக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஸ்கீம் கிடையாது அப்படின்றது கூட தெரியாம வெள்ளந்தியா இருக்காங்க. சரி இருந்துட்டு போட்டோம், நான் அதை தப்புன்னு சொல்லலை. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஃபார் இட். ஏன்னா பென்ஷன்ல எவ்வளோ கொடுக்குறோமோ அத்தனையும் நம்ம தள்ள தான் விடிய போகுது. இவங்க சொல்றாங்களே கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன வந்தது, உங்ககிட்டயா கேட்க போறாங்கன்னு. கடன் வாங்குறதுலேருந்து அரசாங்கத்துடைய வரியிலேருந்து எல்லாமே மக்கள் தலையில தான். ஏன்னா அரசாங்கத்துக்கு என்ன அப்படியே மேலேருந்து தனியா கொட்டுதா பணம்? இல்லை அண்ணனுக்கு வர மாதிரி வேற எங்க இருந்தாவது கொண்டு அக்கௌண்ட்டை டிங்னு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களா? எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வரியா வாங்குறது. இப்போ அதான் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதுல 11,000 கோடி அங்க போடுறோம் இங்க போடுறோம் அப்படின்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? திராவிட மாடல் 2.0 ஆட்சி வந்த பிறகு பால் விலை உயர்வு 2.0, சொத்து வரி உயர்வு 2.0, எலக்ட்ரிசிட்டி உயர்வு 2.0 அப்படின்னு எல்லாம் 2.0 வரும். கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை அப்படின்வாங்க.
அப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் மக்களுக்கும் ஆமா ஆமா இவங்களாம் என்ன வேலை செய்யறாங்களா, எல்லாம் வந்து ஊழல் பண்றாங்க, இவங்களுக்கு போய் அதை குத்துனுக்குறாங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தர் முட்டிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சந்தோஷமா ஓட்டை வாங்கிக்கின்னு நம்ம பணத்தையே எடுத்து நம்ம கிட்ட குத்துட்டு நம்ம மேல வரி போட்டுட்டு நமக்கு என்ன வந்தது, நம்ம தான் எவ்வளவு வரி வந்தாலும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கமே. சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உயர்ந்து விட்டது, எல்லாம் ஒன்றிய அரசு. நாங்க இது நாங்க வந்து அதை நவோதயா கொண்டு வர விட மாட்டோம் சொல்ல முடிஞ்சது இல்ல. அப்ப அந்த மாதிரி நாங்க வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஏற்ற மாட்டோம் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு எங்க போச்சு வாயே? வரி போடுறதுன்னா போடு, மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுனா கொடுக்காத. யாரும் இங்க வந்து பச்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது. அப்படித்தானே? ஏங்க நவோதயானால தான் படிச்ச எல்லாம் முன்னுக்கு வருவானா? மற்றதெல்லாம் படிப்பு இல்லையா? இங்கே அரசு நீங்க கரண்ட் வரி, கரண்ட் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு அதை சொல்லுங்க, அப்புறம் நவோதயாக்கு போலாம். இங்க பாருங்க, எங்க பாருங்க, மனுஷன் வாழணும்னா வரி கொடுத்து தான் வாழணும், வரி இல்லாம வாழ முடியாது. ஏன்னா இது இந்த அரசு கட்டமைப்பு அப்படித்தான். சும்மா வீடு கட்டினாங்க. அப்புறம் ஏன் வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க, ஜிஎஸ்டி போட்டாங்கன்னு உங்க ராகுல் காந்தி குச்சி நிக்கிறாரு. கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு சொன்னார்ல, அவர் இன்னொன்னு சொன்னாரு. அதாவது இங்க வந்து ஜிஎஸ்டி போட்டு மக்களை வந்து சுரண்டுறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரியே இல்லையா இந்தியால. நிர்மலா சீதாராமனும் அவங்களும் ஜிஎஸ்டி போட்ட பிறகுதான் இந்தியால எல்லாம் வரியா சுத்தி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சேல்ஸ் டாக்ஸ் இருந்துச்சு, சென்ட்ரல் நானும் சொல்றேன். ஆனா அவர் சொல்றத பார்த்தா ஐயோ வரி போட்டாங்க. ஆமாங்க, ஜிஎஸ்டில வரி இருந்ததா போட்டுறாங்க. ஒரு 5% 10% போடலாங்க. 28% 38% ரொம்ப அநியாயமா தெரியும். இந்த மாதிரி தான் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. என்ன வாய்க்கு? அதுக்கு முன்னாடி சொல்ல போனா ஜிஎஸ்டி வந்த பிறகு 95% பொருட்களுடைய வரி குறைந்து இருக்கின்றது. சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, புரியுதுங்களா? ஏங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஹோட்டல்ல போய் 200 ரூபாய்க்கு சாப்பிட்டா அதுக்கு வரி கட்டிட்டு வர்ற 30 ரூபாய். அப்படியா? பி சிதம்பரம் பீரியட்ல என்ன டாக்ஸ் போட்டாங்கன்னு எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் வாய் திறந்து பேசுங்க. எது மாநில அரசுக்கும் சேர்த்து தான் கட்டுறோம். மாநில அரசுக்கு சேர்த்து மொத்தத்துல மாநிலத்துக்கு மட்டும்தான் சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் டாக்ஸ்ங்கிறது மாநிலத்துக்கு மட்டும்தான். இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால ஒன்றிய அரசுக்கும் அதுல பங்கு போகுது. இருந்தது. ஏங்க நீங்க பாட்டுக்கு தெரியாம அதத்தான் நானும் சொல்றேன். பேசுறாங்களே ஜிஎஸ்டி போட்டு வரிய போட்டு இது பண்றாங்கன்னு. இதே ராகுல் காந்தி இப்போ போன மாசம் ஜெர்மனியில போயிட்டு என்ன பேசிட்டு வந்தார் தெரியுமா? அதுக்கு அண்ணன் என்ன முட்டு கொடுக்குறாரு பார்க்கலாம். இந்தியால ஜிஎஸ்டி அப்படின்றது கன்சியூமர் வாங்குற மக்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இது வந்து உற்பத்தி செய்யும் கம்பெனிகளுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும். நாங்க இதை பண்ணுவோம் சொல்லுகிறாரு. எப்படின்னு? அப்புறம் ஜனங்களுக்கு சாதகமா ஒரு வரி போட்டா அதை ஏத்துக்க முடியாது, கம்பெனிகளுக்கு சாதகமா வரிய மாத்தணும் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு முட்டு குத்துன்னு உக்காந்து நிக்கிறாங்க இந்த கட்சியில. இன்னைக்கு ஜிஎஸ்டி போட்டதுனால தாங்க திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் எல்லா சிறு பூரா கம்பெனி பூரா மூடிட்டாங்க, இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அப்படியா? கொரோனா பீரியட்ல பிளைட்ல வந்து காசு கொடுத்து அவங்களை கூட்டின்னு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஜிஎஸ்டிக்கு பின்னாடி தானே கொரோனா வந்தது. வேற வழி இல்லாம கம்பெனி அது ஒண்ணு பேசாதீங்க. எத்தனை கம்பெனி? 3 கம்பெனி இன்னும் திறக்கலையா? சும்மா இருங்க. வரி போட்டா எங்க கம்பெனியை மூடணும்? வரி கட்ட இயலல. மின்சார வரி ஏன் கட்டல? மின்சாரம் அது நீங்க தானே போடுறீங்க. நாங்க எங்க போறோம்? ஒன்றிய அரசு தானே. இவங்க 1 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, டேரிஃப் 3 சிஸ்டமா பிரிச்சிருக்கான். முன்ன எல்லாம் வந்து ஒன்னாதான் இருந்தது. இந்த அதிமுக ஆட்சியில போய் கையெழுத்த போட்டுட்டு வந்துட்டானுங்க. நாம அந்த மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டோமா அந்த மாதிரியா? மீத்தேனு கையெழுத்து போட்டது வந்து டெஸ்டிங்க்கு தான் போட்டோமே தவிர இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரி, நீங்க இந்த பென்ஷனுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு பென்ஷன் ஸ்கீம் வந்து நல்லதொரு ஸ்கீம். அவங்களே ஸ்ட்ரைக் பண்ணவங்களே எல்லாமே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த யூபிஎஸும் நல்ல ஸ்கீம்னு ஒத்துக்கணும். பேசக்கூடாது. நீங்க யார் சொன்னா நல்ல ஸ்கீம்னு? நீங்க தானே சொன்னீங்க. அந்த யூபிஎஸ்க்கு நீங்க யூ எடுத்துட்டு டிஏன்னு போட்டீங்கன்னா அதே தான். இது எந்த வித்தியாசமும் கிடையாது. வேணாலும் பண்ணுங்க. இங்க பாருங்க, செய்யறது அவசாரித்தனம் ஒன்றிய அரசு. அதுக்கு நீங்களும் பண்ணுவீங்களா? உங்களை மாதிரி நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப கொடை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்றிய கொடை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க தான் பல்லக்கு தூக்கிட்டு போயிட்டீங்க. நீங்க தான் பல்லக்கு தூக்கிட்டு போயிட்டீங்க. ஆமா, அடிமைகளா போச்சு. பாரதிய ஜனதாங்கிற ஒரு அயோக்கியனால உங்க எல்லாத்துக்குமே நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. யாருக்கு? எனக்கா? இப்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. பார்க்கலாமா யாருக்கு நரம்பு தளர்ச்சி? பாருங்க, கையை சேர்த்து நிக்க கூடாது.
விரிச்சு நிக்கணும். விரிச்சுதான் அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. அதாவது ஆடுது பாரு, அதெல்லாம் ஆடுது பாரு. பாருங்க உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, அதெல்லாம் கேட்க கூடாது. அப்படியே நிக்குது பாருங்க. அதெல்லாம் நிக்குதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க நாங்க எல்லா அறிக்கையும் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் அறிக்கையில திமுக ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் தரதா இந்த திமுக அரசு சொல்லிச்சு. நானுமே தான் இப்ப காளை வளர்த்துட்டு இருக்கேன். அப்ப திமுக அரசு இது வரைக்குமே தரல, எனக்கே 48,000 நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தமா நாங்க சொன்னதெல்லாம் செய்வோங்கிறது இல்ல. நாங்க வந்து முக்கியமானது வந்து நீட்டு, அது எங்களால செய்ய இயலல, நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வேற மத்ததெல்லாம் வந்து கொசுறு தான், புரிஞ்சுக்கோ. மத்ததெல்லாம் ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் முக்கியம் கிடையாது, மாடுகள்லாம் முக்கியம்னா அது வந்து அதாவது கொடுப்போம்னு சொல்லல, நல்லா அந்த எடுத்து வாசகத்தை பாருங்க, முயற்சிப்போம் அப்படின்னு இருக்கும். ஓ கரெக்ட் கரெக்ட், சரியா? சில திட்டங்களுக்கு முயற்சிப்போம், சில திட்டங்களுக்கு கொடுப்போம்னு இருக்கும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 நாங்க, அது என்னாச்சு? 2500 நாங்க வந்து முயற்சிப்போம், அவ்வளவுதான். இப்ப 2400 கொடுக்குறோம்ல, அப்புறம் என்ன? 2400க்கும் 2500க்கும் எவ்வளவு வித்தியாசம்? நல்லா யோசிச்சு பாருங்க. மத்திய அரசாங்கத்தோட மானியம் அதுல எவ்வளவு இருக்கு, அதையும் யோசிச்சுங்க. அவங்களுடைய எம்எஸ்பி ஒண்ணு இருக்குது, அத மேலதான் நீங்க குடுக்குறீங்க. ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியாதா? எவ்வளவு ஆயிட போகுது? ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? 84 கோடிக்கு செலவு வைக்கிறோம், ஒரு 100 ரூபாய் விவசாயிக்கு சேர்த்து கொடுக்க முடியாதா? இங்க கொள்முதல் பண்ணக்கூடிய எல்லா பிரிக்யூர்மெண்ட் நெல் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு தான் நாங்க ஹேண்ட் ஓவர் பண்றோமே தவிர மாநில அரசு சப்ளை பண்ணல. அத அது கொள்முதல் பண்றதுக்கே நீங்க வந்து சைடுல காசு வாங்குறீங்க. அது ஏதாவது ரோட்ல போற நாய் குலைச்சிச்சுன்னா அதுக்கு விவசாயிங்க அப்ப நாய் அண்ணனே ஏற்கனவே சொல்லி 40 ரூபாய் எந்த நாய் கொடுத்த நாய் எந்த நாய் கேட்டுச்சோ அந்த நாயை விவசாயியும் நாய், விவசாயிகளும் நாய், குற்றச்சாட்டு சொல்றான்ல, எதுக்கு அவன்கிட்ட போய் என்னத்துக்கு அளக்குறான்? இவன் தனியார்ட்ட வித்துட்டு போக வேண்டியதானே? கவர்மெண்ட் எங்க ஆளுங்க தாங்க கம்மி விலைக்கு விக்கிறதுக்காக வெயிட் பண்ணி நிக்கிறான். 40 ரூபாய் அவன் கேட்டானா அவனுக்கு செருப்ப கழட்டி அடின்னு நான் சொல்றேன். எதுக்கு வேண்டாம், அரசு நிர்ணயிச்ச காசை எனக்கு கொடு. சார் அந்த 40 ரூபாய் குடுக்கலன்னா கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க, நெல்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. சும்மா கதை விடாத, அவன் ஆபீஸ்ல உட்காந்துருக்க 2 பேர் 3 பேர் உட்காந்துருப்பேன். இங்க இருக்க விவசாயி 100கணக்கான 1000கணக்கான விவசாயி அவங்களுக்கு போட்டு கும்மாங்குத்து குத்தி தூக்கி தூரப்பட வன்முறையை தூண்டுறீங்க அரசுக்கும் மக்களுக்கும் எதிராக. என்னத்துக்கு அவன் அரசுல வேலை பாக்குற நாய் எதுக்கு லஞ்சம்? உங்ககிட்ட தான் வேலை பாக்குறாங்க, நீங்க தான் அவங்கள வந்து சரி பண்ணுங்க. எங்க நாலேஜுக்கு வந்தா இங்க பாருமா, எங்க நாலேஜுக்கு வந்தா நாங்க நடவடிக்கை எடுப்போம். இப்ப லஞ்சம் கேட்கிறான்னா அதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒரு காவல்துறை இருக்கு, அதுல பெட்டிஷனை கொடுத்தா அவன் வந்து அதை கவனிச்சு அப்படியே உடனே செஞ்சிருவாங்க. அப்புறம் சார் சேகர் பாபு அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு கோவிலுக்கு போகும்போது பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் விட்டுருக்காங்க. அந்த கோவில் கூட பார்க்காம வந்து அங்க தகாத வார்த்தைகளால திட்டிருக்காரு. அதாவது இந்துக்களை அவமானப்படுத்துற மாதிரியே அவர் வந்து திட்டுறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இப்ப அண்ணனே பேசும்போது அப்படியே ஒரு ஃப்ளோல ஒரு 4-5 வார்த்தை சொல்லலையா, அத மாதிரிதான். அது வந்து அவங்களுடைய பாரம்பரியம், அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா அண்ணே அவர் வந்து வேற எங்க வந்தவர். ஏங்க கோயில்ல போய் பாரத மாதாவுக்கு ஜெய் உன் கட்சி ஆபீஸ்ல போய் சொல்லு, இல்ல மக்கள் மத்தியில ஓட்டு காக்கையில போய் சொல்லு. அதை விட்டுவிட்டு கோயில்ல பக்தர்கள் சாமி கும்பிட வந்த இடத்துல வந்து நீ பாரத மாதாவுக்கு ஜெயனு கோஷம் போட்டேன்னா என்ன சார்? அவங்க ஏதோ அறியாம அறியாம பியத்தும்பானாமா அறியாம செஞ்சுட்டான்ற ஏதாவது தின்னவன் தான் கேட்டு தேசத்தை போற்றி பாராட்டி பேசுறான்னா அதை போயிட்டு வந்து எங்க கோயில்ல போய் பேசுவீங்க, ரோட்ல போய் பேசுவீங்க. கோயில்ல போயிட்டு அரசியல் பேசல, எதுக்கு கோயில் அரசியல்? கோயில்ல போயிட்டு யாகம் பண்ணல, சத்ரு சம்ஹார யாகம், அப்பலாம் உங்களுக்கு தெரியல. அவங்க திராவிடம் என்ன சம்பந்தம்? அதுக்கு பாரத மாதாக்கு ஜெயன் சொன்னா இவருக்கு பாரத மாதாவுக்கு ஜெய். அங்க போய் முருகனுக்கு ஜெய் போடு, மீனாட்சிக்கு ஜெய் போடு, சரஸ்வதிக்கு
உங்க கட்சி தலைவருக்கு ஜெய போட்டதை நான் காமிக்கவா? காமிக்கவா? கோயிலுக்குள்ள அது தப்பு. எவனுக்கு போட்டாலும் தப்பு. தப்பு. பண்ணவங்கள போய் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு சாதகமா பேசுறா இந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு என்ன வெக்கம்? என்னங்க வெக்கம்? நீங்க எல்லாம் ஒரு சிட்டிசன் சொல்லிக்காதீங்க. சும்மா இருங்க. பூரா நரகளை சாப்பிடுறேன். பாரத மாதாக்கு ஜெயன்னு சொன்னா பாரத மாதாவுக்கு ஜெயா. போய் கட்சியை வளர்க்கறதுக்கு எங்க வேணாலும் போய் வளர்ப்பான் போய். எதுங்க சொல்ற முறைன்னு ஒண்ணு இருக்கு. இருங்க சார். பாரத மாதான்றது நம்ம எல்லாருக்கும் மாதாங்க. ஆமா மாதா. வாய் மூடுங்க. வாய் மூடுங்க. சும்மா இருங்க. சும்மா இந்த காலை இங்க வச்சுக்காதீங்க. கட்சி இங்க பாருங்க. உங்க பாரத மாதா கட்சியோட சேர்த்து பாருங்க. இது இருக்குல்ல உங்க பாரத மாதா பத்தி ஏதாவது பேசுறீங்கன்னா சும்மா இருக்க மாட்டானே சொல்லிட்டேன். சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டானே. இந்த வேலையெல்லாம் இங்க சும்மா இருக்க மாட்டேன். சும்மா ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாருங்க. நீங்க தான் இப்ப பேசுறீங்க. யார் பேசுறா? நீங்க தான் பேசுறீங்க. அதிகமா பேசுறீங்க. அதிகமா பேசுறீங்க. நான் அதிகமா பேசல. நீங்க பேசுறீங்க. நீங்க தான் பேசுறீங்க. நான் பேசலன்னா மக்கள் பாப்பாங்க. பாரத மாதாவுக்கு ஜெயின்னு கோயில்ல போய் கத்துவானா? அங்க போய் முருகனுக்கு எங்க ஒண்ணா கத்துவேன். ஏதோ இப்ப நான் கத்துறேன் பாரத மாதாக்கு ஜெய். என்ன பண்ணுவேன்? கத்துறது என்ன பண்ணுவேன்? இங்க கத்துங்க. பண்ணு பார்க்கலாம். உன்னால முடிஞ்சா நீ பண்ணு. இங்க கத்துங்க. எங்க ஒண்ணா நான் கத்துவேன். எங்க கோயில்ல எங்க ஒண்ணா கத்துவேன் நானு. இங்க பாருங்க. இத சொல்றதுக்கு ஒத்தனுக்கு உரிமை கிடையாது. யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொல்லணும்? எங்க மனிதாபிமானமா பேசணும். மனிதாபிமானம் பாரத மாதா கி ஜெய். என்னுடைய பிறந்த நாட்டை நான் வந்து மதிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு வந்து மனிதாபிமானம் இல்லையா? எப்ப போய் சொல்றது? எப்ப வேணா சொல்லுவேன். எப்ப வேணா சொல்லுவேன். எப்ப வேணாலும் சொல்லுங்க. எங்க வேணாலும் சொல்லுவேன் நான். சொல்லுங்க. எங்க வேணாலும் சொல்லுங்க. கக்குஸ்ல போய் சொல்லுங்க. எங்க வேணா சொல்லுவேன். அறையில சொல்லுங்க. எங்க வேணா சொல்லுவேன். எங்க வேணாலும் சொல்லுங்க. அத கேக்குறதுக்கு நீங்க யாரு? யாருங்க நீங்க? யாரு? நாங்க கேக்குறதுக்கு யாருன்னா நாங்க திரும்ப அதுக்கு பதில் கொடுத்ததான் இப்ப நீங்க இந்துக்களை மதிக்கல மயிர் புடுங்கலைங்கிறீங்க. அதான் சும்மா அதுதான் பேசுறதுல இருந்து தெரியுதுல லட்சணம். இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு பாரத மாதா கி ஜெயனா எரிச்சல் வரதான் செய்யும். என்ன பண்ண முடியும்?